ஹாய், ஏஎஸ்கே குக்ஸ் அண்ட் டிப்ஸ் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுதான் முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சப்போர்ட்டை வழங்குங்க. இன்றைய நாளில் என்ன செய்த வீடியோன்னு சொன்னால், இன்றைக்கி பருப்பில் வடை செய்ய போகிறேன். அதாவது மைசூர் பருப்பில் எப்படி வடை செய்கிறதுன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு சுண்டு மைசூர் பருப்பு எடுத்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதோடு சேர்த்து வெங்காயம், கறிவேப்பமில்லை, சேத்தல் மிளகாய் எல்லாமே செஞ்சு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு ஊற வச்ச பருப்பை மிக்சியில் போட்டு கடலை பருப்புக்கு வடை செய்யும் போது அரைக்கிற பதம் மாதிரி இதை அரைச்சி எடுத்து போட்டு அதோட வெங்காயம், செத்தல் மிளகாய், கறிவேப்பிலை அதோடு சேர்த்து உப்பும் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லாவே வடைக்கு குழைக்கிற மாதிரி குழைக்க போகிறேன். இந்த வடையை நீங்கள் இதுவரையும் யாரும் ட்ரை பண்ணி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரையும் ட்ரை பண்ண இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு பிறகு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கொள்வீங்க. இப்போ பெருஞ்சீரகம் போட்டுட்டு நல்லாவே குழைக்க போகிறேன். இலகுவான முறையில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஈவினிங் டைமில் டீ டைமுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு இதை செய்யலாம். பெருசாக இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் பெருசாக இல்லை. இப்போ நல்லாவே குழைச்சிட்டேன். இனிமேல் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நல்லாவே பொரிச்செடுத்தோம்னு சொன்னால் சுவையான பருப்பு வடை ரெடி. இது முதல்ல நான் செய்யும்போது இதுதான் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். நான் என்ன டேஸ்ட்டில் வருமோன்னு சொல்லி, டேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் இதை செய்ய ஒழிக்கிட்டேன். ஆனாலும் இதில் டேஸ்ட் சுட்ட பிறகு உடனே சாப்பிட்டுக்கல அந்த இது தெரியல. கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு 1 hour 2 hourக்கு பிறகு சாப்பிட்டுக்கல நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இப்படி கடலை பருப்பு வடையை நாங்கள் சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருந்தது. சுட சுட சாப்பிடக்கல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பருப்போட மனம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஆற வச்ச பிறகு சாப்பிடக்கல அந்த மனம் இருக்கல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய குட்டீஸுக்கு செய்து கொடுக்கலாம். ஈஸியான முறையில் குயிக்காக செய்யலாம். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்தும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இதுவரையும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தராதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் தொடர்ந்தும் ஏஎஸ்கே குக்ஸ் அண்ட் டிப்ஸ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.